ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே! இது உங்கள் அனிவல். ஸோ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அப்கமிங் அனிமி வந்து தமிழ் டப்ல வருதுல்ல, அதோட லிஸ்ட் எல்லாமே கிளியர் அண்ட் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அது மட்டும் இல்லாம அது எப்போ, என்னைக்கு, எந்த பிளாட்ஃபார்ம்ல வருது சொல்லிட்டு ஒரு தெளிவான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அனிமி என்ன பார்த்தீங்கன்னா வந்து, வித் யூ அவர் லவ் வில் மேக் இட் த்ரூ சொல்லிட்டு ஒரு அனிமி நண்பா இப்ப ஜாப்பனீஸ்ல ஆன்கோயிங்ல வீக்லி பேசிஸ்ல ரிலீஸ் பண்ணின்னு இருக்காங்க. இந்த அனிமி வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி சொல்லிட்டு 3 லாங்குவேஜ்லயுமே வந்து வர அக்டோபர் 24ல வந்து ரிலீஸ் ஆகப்போகுது. டைமிங் சில பேர் கேட்பீங்க நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு வந்து டைம் பத்தி தெரியல நண்பா. சப்போஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம டெலகிராம், அரட்டை, வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அனிமி அப்டேட் பேஜஸ்ல வந்து நம்ம வந்து டெஃபினட்டா அப்டேட் போடுவோம். ஸோ அது வரைக்கும் வந்து ஸ்டே டியூன்ல இருங்க நண்பர்களே. ஸோ அடுத்த அனிமி என்னது பார்த்தீங்கன்னா வந்து மெக்கானிக்கல் மரின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி நண்பா. வர அக்டோபர் 26ல தான் வந்து இந்த அனிமி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி சொல்லிட்டு 3 லாங்குவேஜ்லயுமே ரிலீஸ் பண்றாங்க. நிறைய பேர் ஸ்டோரி லைன் கேட்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதோட ஸ்டோரி லைன் சொன்னாலே கொஞ்சம் ஸ்பாய்லர் மாதிரி இருக்கும். ஏன்னா அது மாதிரி தான் லைட்டாக வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நான் சொல்லலை. அண்ட் ரிலீஸ் ஆகும்போது வந்து வீக்லி பேசஸ்ல தான் ரிலீஸ் ஆகும் நண்பர்களே. அண்ட் இந்த அனிமி எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ராம்காம் டைப்பான ஒரு அனிமி. ஸோ ஆக்ஷன் பெருசாக இந்த அனிமியில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அடுத்த அனிமி என்னது பார்த்தீங்கன்னா வந்து டோஜிமா வாண்ட் டு பி ஏ காமன் ரைடர் சொல்லிட்டு ஒரு அனிமி நண்பா. எல்லாருக்குமே சின்ன வயசுல வந்து ஹீரோ ஆகணும்னு சொல்ற மாதிரி நம்ம ஹீரோக்குமே வந்து ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு. கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 40 வயசு ஆகும்போது வந்து சம்திங் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அப்போ வந்து இவர் ஏதோ ஒரு விஷயம் பண்ண ட்ரை பண்ணி அதுக்கடுத்து எப்படி ஸ்டோரி போகுது அண்ட் இவர் வந்து ஹீரோ ஆவராரு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஸ்டோரியில தான் போகும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஆக்ஷன் பேக்கு, மார்ஷல் ஆர்ட், காமெடி சொல்லிட்டு ஒரு எல்லாம் கலந்த ஒரு சூப்பரான ஒரு அனிமையா இருக்க போகுது. அதனால எல்லாருமே இந்த அனிமே வந்து கிரன்ச்சிரோல்ல ரிலீஸ் ஆகும்போது பார்த்துருங்க நண்பா. எப்போ ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 26ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி சொல்லிட்டு 3 லாங்குவேஜுமே ரிலீஸ் பண்ணுறாங்க வீக்லி பேசஸ்ல. அண்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல கேட்டகரியான ஒரு அனிமின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால வந்து கிரன்ச்சிரோல்ல பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்து எல்லாரும் எதிர்பார்த்திருந்த ஒரு அனிமி தான் நான் சொல்லுவேன். சுக்கிமிச்சி மூன்லைன் ஃபேண்டசி. எப்போ ப்ரோ சீசன் 2 பார்ட் 2 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டு சாவடிச்சிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி இந்த அனிமியில் சீசன் 1 அண்ட் சீசன் 2ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 13 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்த 14 to 25 எபிசோட்ஸ் வந்து வர அக்டோபர் 31ல வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் நம்ம கிரன்ச்சிரோல் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுறாங்க நண்பர்களே. மறக்காம பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான ஃபைட் சீன் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கு. அடுத்த அனிமியுமே வந்து தமிழ்ல இருக்க நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணின்னு இருக்க ஒரு அனிமி தான் சொல்லுவேன். ஐக்கியோட சீசன் 4. ஸோ இந்த அனிமியில் வந்து டோட்டலாக வந்து 25 எபிசோட்ஸ் இருக்கு சீசன் 4ல. பட் இவங்க வந்து ரிலீஸ் பண்ண போது ஃபர்ஸ்ட் 13 எபிசோட்ஸ் தான் வர நவம்பர் 6ல வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் சொல்லிட்டு 3 லாங்குவேஜ்லுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் அடுத்த ஒரு 12 எபிசோட்ஸ் இருக்கு. அது எப்போ வரும் கேட்டிங்கன்னா வந்து இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. பட் ஃபியூச்சரில் வந்து கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ அது வரைக்கும் வந்து கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணிடுங்க. அப்டேட் வந்து டெஃபினட்டாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் எத்தனை பேர் சீசன் 4க்கு வந்து வெயிட் பண்ணிருந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் சென்ஸ்ல வந்து ஒரு ஃபயர் சிம்பிளை விட்டு விடுங்கப்பா. அடுத்த அனிமி வந்து ஸ்பையட்ஸ் ஃபேமிலியோட சீசன் 3 நண்பர்களே. ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் 2 சீசன்ஸ் வந்து நம்ம கிரன்ச்சிரோல்ல வந்து தமிழ் டப்ல ஆட் பண்ணிட்டாங்க. அண்ட் மூவி வருமா கேட்டிங்களா வந்து இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை நான் சொல்லிக்கிறேன். ஸோ சீசன் 3 வந்து நவம்பர் 30ல வந்து ஹிந்தி டப் ரிலீஸ் பண்ணுறாங்க. டிசம்பர் 14ல தான் தமிழ், தெலுங்குமே வீக்லி பேசஸ்ல ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன் தமிழுக்கும் ஹிந்திக்கும் இவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து போத் தமிழ் அண்ட் தெலுங்கு வந்து பண்ணது கிரன்ச்சிரோல் அண்ட் ஹிந்தி டப் வந்து மியூஸ் இந்தியா. ரிலீஸ் பண்ண போகிற பிளாட்ஃபார்ம் என்னவோ கிரன்ச்சிரோலாக இருந்தாலும் வேற வேற பிளாட்ஃபார்ம் வந்து வேற வேற லாங்குவேஜுக்கு இன்வால்வ் ஆயிருந்தனால வந்து தமிழுக்கும் ஹிந்திக்கும் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிற டேட் வந்து மாறி மாறி வந்திருக்கேன்பா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியில் நல்ல டப்பிங்கில் வருது. ஸோ வெயிட் பண்ணுங்க, தப்பே இல்லை நான் சொல்லுவேன். எகேதர் அட்வென்ச்சர் இந்த இசக்காய் சொல்லிட்டு ஒரு அனிமி நண்பர்களே கரண்டாக ஆன் கோயிங்கில் போயிட்டு இருக்கு. ஜாப்பனீஸில் ஒரு 4 எபிசோடும் இங்கிலீஷில் ஒரு 2 எபிசோடும் ரிலீஸ் ஆகி நம்ம கிரன்ச்சிரோல் பிளாட்ஃபார்மில் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த அனிமி வந்து வர டிசம்பர் 15ல வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு டப்ல மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹிந்தி இல்லை. ஸோ தமிழ் அண்ட் தெலுங்குல ரிலீஸ் பண்ணுறாங்க நண்பர்களே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தமிழில் வரும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கே சொல்லுவேன். இந்த அனிமி வந்து பேரை கேட்கும் போது உங்களுக்கு இசக்காய் டைப்பான அனிமி தெரியும். ஸோ ஒன்றும் இல்லை, தலையை வந்து அவனோட ப்ரீவியஸ் லைஃப்ல இறந்தனால வேற ஒரு உலகத்துல வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 20+ ஏஜஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாடியை கொடுத்து அவனை வந்து அந்த உலகத்துல போய் அமுச்சு விட்டுறாங்க. அவன் அந்த உலகத்துல என்ன பண்ண போறான், அந்த உலகத்தை என்ன அவனால வந்து மாறப்போகுது சொல்லிட்டு தான் ஸ்டோரியில என்ன கொண்டு போவாங்க. அதுக்கடுத்து வந்து இவன் கூட வந்து ஒரு ஃபெமிலியர் அப்புறமா வந்து அரௌண்ட் சுத்தி இருக்கவங்க யாருன்னா ஜாயின் ஆகுறாங்க. அதுக்கடுத்து வந்து அந்த உலகத்தை சுத்தி காட்டுறதா இருக்கட்டும், ஒரு அட்வென்ச்சர் லைஃப் வந்து சூப்பரா போற மாதிரி கொண்டு போவாங்க நண்பர்களே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான அனிமையா தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி தமிழ்ல பார்க்க தந்தா பாருங்க. இல்ல ப்ரோ நான் 2 லாங்குவேஜ்லயும் பார்ப்பேன், ஜாப்பனீஸ் இல்ல இங்கிலீஷ்ல பார்த்துட்டு தமிழ்லயும் திருப்பி பார்ப்பேன்னா அது உங்களோட இஷ்டம். ஸோ கிரன்ச்சிரோல்ல டிசம்பர் 15ல வருது.
ஜாப்பனீஸ், இங்கிலீஷ் ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ திருப்பி திருப்பி சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் தான். அடுத்தது வந்து லெட்ஸ் ப்ளே சொல்லிட்டு ஒரு அனிமி ஆன்கோயிங்ல இப்ப ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு நண்பா. இப்போதைக்கு ஒரு எபிசோட்ஸ் வந்திருக்கு. வெட்னஸ்டே 9:45க்கு வந்து நம்ம கிரன்ச்சிரோல்ல வந்து நைட் டைம்ல ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் இது வந்து ஒரு ராம்காம் பேஸ்டான ஒரு அனிமி. நிறைய பேர் வந்து டப்பிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பர்சனலாவே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க கிரன்ச்சிரோல்ல போய் பாத்துருங்கப்பா. அடுத்தது வந்து த வைல்ட் லாஸ்ட் பாஸ் அப்பியர்ஸ் சொல்லிட்டு ஆன்கோயிங்ல ஒரு எபிசோட்ஸா வந்து நம்ம தமிழ் டப்ல இருந்து கிரன்ச்சிரோல் OTT பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா சாட்டர்டே அப்போ வந்து 7:30 வந்து நம்ம கிரன்ச்சிரோல் OTTல வருது. இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க போய் பாருங்கப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டோரி லைன்ல இருக்க ஒரு அனிமி தான் நான் சொல்லுவேன். டப்பிங் எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க நண்பர்களே. அடுத்த அனிமி வந்து மை ஸ்டேட்டஸ் அஸ் அசாசின் ஆப்வியஸ்லி எக்ஸிட் த ஹீரோ சொல்லிட்டு ஆன்கோயிங்ல போயின்னு இருக்க ஒரு அனிமி. ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் பண்ண போதே தமிழ்லயுமே ரிலீஸ் பண்ணி நம்ம கிரன்ச்சிரோல் OTT பிளாட்ஃபார்ம்ல வீக்லி பேசிஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. எப்போ பாத்தீங்கன்னா வந்து மண்டே வந்து நைட் டைம்ல ஒரு 10:30க்கு வந்து கிரன்ச்சிரோல்ல தான் வருது. இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க நம்ம கிரன்ச்சிரோல் OTT பிளாட்ஃபார்ம்ல பாருங்க. அண்ட் அதே நேரத்துல நீங்க தமிழ் டப் பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்த அனிமி என்னது பாத்தீங்கன்னா வந்து கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட். பேரை கேட்கும் போதே தெரியுது இசகை டைப்பான அனிமி தான். இதோட சீசன் 2 வந்து கம்மிங் நவம்பர் 12 அப்போ வந்து ஹிந்தி டப் ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் டிசம்பர் 3ல தான் வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு வந்து கிரன்ச்சிரோல்ல ரிலீஸ் பண்றாங்க நண்பா. ஸோ சீசன் 2 சொல்லிட்டு சீசன் 1 என்ன ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா சீசன் 2க்கு முன்னாடியே வந்து சீசன் 1ல இருக்க எல்லா எபிசோட்ஸுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து இந்த அனிமியை நீங்க பார்க்கும்போது சுத்தி வந்து நிறைய சாப்பாடு வச்சுக்கிட்டு தான் பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். என்ன பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு எபிசோட்லயும் வந்து ஒவ்வொரு டேஸ்டான ஃபுட்டு சாப்பிடும் போது அப்படியே வந்து வாயிலேருந்து எச்சனா விழுவும், வயிறு ஒரு சத்தம் போடும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அனிமி தான் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு வந்து சீசன் 1 12 எபிசோட்ஸும் அண்ட் சீசன் 2 வந்து ஆன்கோயிங்ல ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ் டப் சேம் டேல வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த அனிமி தமிழ் டப் வருது சொல்லும் போது எனக்கு வந்து என்ன சொல்லுறதே தெரியல. பட் எனிவே நான் இந்த அனிமையை பார்க்கலான்னு இருக்கேன். நீங்க பார்க்க போறீங்களா சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கப்பா. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 வந்து அஃபிஷியலா தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. என்ன ப்ரோ சீசன் 3 சொல்ற, சீசன் 1 சீசன் 2னா என்ன வாயில அமுக்கிட்டாங்களா அப்படின்னு பல பேர் இப்பவே நினைப்பீங்க. ஸோ சீசன் 1 சீசன் 2 கன்ஃபார்மா வந்து தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகும். பட் இப்போ ரிலீஸ் ஆகுமா சொல்லிட்டு ஒரு சில டவுட்டுகள் இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இப்போதைக்கு வந்து சீசன் 3 வந்து டிசம்பர் 15ல ஹிந்தி டப்பும் டிசம்பர் 22ல தான் தமிழ் அண்ட் தெலுங்குமே ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஒரு ரிலீஸ் டேட் கேப்பை பத்தி பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி சீசன் 1 சீசன் 2 ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை நான் வச்சிருக்கேன். அண்ட் உண்மையிலே சொல்லிட்டு இது ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் அண்ட் லைஃப்ல நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அனிமி தான் சொல்லுவேன். சீசன் 1 சீசன் 2 சொல்லிட்டு டோட்டலாக வந்து ஒரு 25 எபிசோட்ஸ் இருக்கும். அண்ட் சீசன் 3 இப்போ ஆன்கோயிங்ல ஜாப்பனீஸ்ல மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த அனிமி வந்து சோனியில் ரிலீஸ் ஆகுது சொல்லியிருந்தேன். அது என்ன ப்ரோ ஏதாவது அப்டேட் இருக்கா கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அந்த அப்டேட் வந்து இன்னும் வரல. ஆனால் வந்து ஒரு விஷயத்த வந்து நான் இப்போ திருப்பி சொல்கிறேன். இந்த அனிமி டப் பண்ணது வந்து மியூஸ் இந்தியா. ஸோ வந்து கிரன்ச்சிரோல் வந்து இன்வால்வ் ஆகல. ஸோ அதனால வந்து கிரன்ச்சிரோல்ல மட்டும் இல்லாமல் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆக நிறைய லெவலில் வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதில் வந்து சோனியுமே வந்து இன்க்ளூட் ஆகிறதுக்கு அதிக லெவலில் வாய்ப்பு இருக்குப்பா. நான் சொன்ன அனிமி லிஸ்ட்ல வந்து நீங்க அதுக்கு வந்து வெறித்தனமா வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அண்ட் வந்து நீங்க எந்த அனிமையை மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த அனிமையை வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மீண்டும் நம்ம வந்து அடுத்த வீடியோல வந்து ஒரு சூப்பரான தரமான ஒரு அப்டேட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.